வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாயா கதையில ஏப்ரல் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியா வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம புவனேஸ்வரி ஜானகி கிட்ட செம்மையா அடி வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட புவனேஸ்வரிக்கு செம்மையா சாட்டை அடி வாங்கினதுனால கை கால்லாம் வலி தாங்க முடியல. அப்பதான் மகாலிங்கம் வராரு, பசுபதியும் வராங்க. அவங்க வந்ததோட நம்ம பசுபதிக்கு விஷயம் தெரியாது. பசுபதி புவனேஸ்வரியை பார்த்து, அம்மாடி என்னம்மாச்சு, எங்கேயாவது வேலைக்குள்ள போனியாம்மா, இப்படி கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னம்மா ஆச்சு உனக்கு, எதுவும் உடம்பு சரியில்லையாம்மா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகவா? அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஆமா, இவங்களா வேலைக்கு போறாங்க, இவங்கள ஜானகியும் மாயாவும் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. இது கேட்டதோட பசுபதிக்கு ரொம்ப அதிர்ச்சி, கோவமும் கூட. புவனேஸ்வரி கிட்ட, ஏம்மா என்னம்மா நடந்துச்சு, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியமா, யாரு அவங்களுக்கு இவ்வளோ தைரியம் கொடுத்தது, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், இப்போவே நான் பஞ்சாயத்தை கூட்டி ஒரு முடிவை கட்டுறேன். அப்போ மகாலிங்க சொல்கிறாரு, பஞ்சாயத்தை கூட்டினா உங்களுக்கு தான் அவமானம். பசுபதி கேட்குறாரு, எங்களுக்கு அவமானமா? என் தங்கச்சியை அந்த ஜானகியும் மாயாவும் மரத்தில் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க, அவங்க நல்லவங்களா? நான் இப்போவே பஞ்சாயத்தை கூட்டுறேன் அப்படின்ட்டு பசுபதியை தாண்டி குதிக்கிறாரு. அப்ப புவனேஸ்வரி பசுபதியை தடுக்கிறாங்க. அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுண்ணா. பசுபதி கேட்குறாரு, என்னம்மா நீ என்ன தடுக்கிற? அப்ப அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம்னு சொல்றியா? எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சி மேல கை வைப்பாங்க? அவங்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் யாரு கொடுத்தது? அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இங்க பாருமா புவனேஸ்வரி, நீ வேணும்னா அவங்கள பாவம்னு விடலாம், ஆனா நான் என்னைக்குமே அவங்கள பாவம்னு விட மாட்டேன். என் தங்கச்சி மேல கை வச்சதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு பசுபதி கோவப்பட, புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா நீங்க இப்ப பஞ்சாயத்தை கூட்டுனீங்கன்னா நம்ம தான் மாட்டுவோம். பசுபதி கேட்குறாரு, என்னம்மா சொல்ற, நம்ம மாட்டுவோமா? என்னம்மா நடக்குது இங்க, என்னம்மா பண்ணீங்க? மகாலிங்க சொல்றாரு, இது மாதிரி அந்த ரகுராம் இன்னைக்கு தீயில நடந்தானே, அவன் ஒரேதிரியா போய் சேரட்டும் அப்படின்னு பஞ்ச தண்ணியில கொஞ்சமா ஆயில் கலந்தோம். இது எப்படியோ அந்த மாயாவுக்கும் தனாவுக்கும் தெரிஞ்சு போயிட்டு அந்த ரகுராம காப்பாத்திட்டாளுங்க. ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா அந்த ரகுராம காலி பண்ணியிருக்கலாம். பசுபதி இதை கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாரு. ஏம்மா புவனேஸ்வரி, என்னம்மா நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற? இங்க பாரு, அந்த ரகுராம் மேல நீ கோவமா இருக்க அப்படின்னு தெரியும், அதுக்காக அவனை காலி பண்ற அளவுக்கு அம்மா நீ கோவமா இருக்க? இங்க பாருமா, இது எவ்வளவு பெரிய விஷயம், இப்ப பஞ்சாயத்தை கூட்டினாலும் நம்ம தான் சிக்குவோம். மகாலிங்க சொல்றாரு, அதுதான் நானும் சொன்னேன், பஞ்சாயத்தை கூட்டினா நம்ம தான் மாட்டுவோம்னு சொன்னேன். இப்போ பசுபதி சொல்றாரு, புவனேஸ்வரி நீ இந்த மாதிரி யோசிக்கிற ஆளெல்லாம் கிடையாது, சொல்லு இந்த பிளான் அவனுக்கு யார் போட்டு கொடுத்தா? அப்ப புவனேஸ்வரி மகாலிங்கத்தை காமிக்க, அப்போ பசுபதி செம்ம கோவமா மகாலிங்கத்தோட சட்டையை பிடிச்சு, யோ குடும்பத்துக்குள்ளே இருந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்குற, இப்படி பண்ணா இந்த மாதிரி நடக்கணும் உனக்கு தெரியாதா? இந்த ஜானகியை பத்தி உனக்கு தெரியாதா? அவ புருஷன் மேல அவ்வளோ பிரியமா உள்ளவ, அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அவ பத்திரகாளியா மாறிடுவா. அவளோட விஷயத்துல நீங்க தலையிட்டு இருக்கீங்க, அதுவும் செஞ்சீங்களே, யாருக்கும் தெரியாம இந்த பிரச்சனைய பாத்தீங்களா? எல்லாருக்கும் சொல்லிட்டு இந்த பிரச்சனைய பண்ணிருக்கீங்க. இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிய வந்துச்சு அவ்வளோதான், இந்த குடும்பத்துல உள்ள எல்லாருமே காலி. இந்த ஐடியாலாம் யாருமா உனக்கு போட்டு கொடுத்தது? மகாலிங்க சொல்றாரு, என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் சொன்னேன். கேட்டதோட பசுபதி டென்ஷன் ஆகி மகாலிங்கத்தை ஓங்கி அறையிறாங்க. உன்னால என் தங்கச்சி எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்ட பார்த்துருக்கா, யோ உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. மகாலிங்க சொல்றாரு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, இந்த குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இது கேட்டதோட நம்ம மகாலிங்க சொல்றாரு, சரி விடுங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பசுபதி சொல்றாரு, இந்த விஷயத்தை பற்றி மட்டும் ஜானகி மாயா அந்த ரகுராம் கிட்ட சொன்னா அவ்வளோதான் நம்ம கதி. நம்ம அந்த கார்த்தியை உண்மையாவே செத்து போயிட்டான்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. புவனேஸ்வரி
நீ கொஞ்சம் அறிவுள்ளவ, புத்திசாலித்தனமா நடந்துப்ப அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி நடந்துப்ப அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பசுபதி பேசுறாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா நீ என்னையே பேசுறியே, நான் என்னை அடிச்சாளுகளே அதுக்கு ஏதாவது பதில் சொல்லு. அப்ப பசுபதி சொல்றாரு, உன் மேல கை வச்சதுக்கு அவங்க கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும் புவனேஸ்வரி. இங்க பாரு, அந்த கார்த்தி எப்படியாவது நம்ம வேற எங்கேயாவது அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் ஜானகிய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். உன் மேல கை வச்சதுக்கு அந்த ஜானகி பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. மகாலிங்க சொல்றாரு, இப்ப கார்த்திய எங்க கொண்டுட்டு வந்து வைக்கிறது? புவனேஸ்வரி சொல்றாங்க, அவனை அந்த ஹோட்டல்ல இருந்து வேற ஹோட்டலுக்கு மாத்தணும். ஏன்னா அங்க அந்த கார்த்தி இருக்கிறது அந்த ரகுராமுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பா மறுபடியும் போலீஸ் அங்க வந்து சர்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கார்த்திய வேற இடத்துக்கு மாத்தணும். பசுபதி சொல்றாரு, அம்மாடி இதை பத்தி தான் நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன். கார்த்திய வேற இடத்துக்கு மாத்திரலாம், அந்த மாயாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நான் உன்கிட்ட எச்சரித்தேன். ஆனா நீ என்ன சொன்ன? அந்த மாயாவுக்கு பயந்துக்கிட்டலாம் நான் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இப்ப என்ன நடக்குது? அவளுக்கு பயந்துக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. ஏமா நான் சொல்றத நீ முன்னாடியே கேட்க மாட்டேங்கிற? புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா அவளுக்கு பயந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணணுமான்னு நினைச்சேன். ஆனா இந்த ஜானகி எப்ப என் மேல கை வச்சாலோ அப்பவே அவளை பழி வாங்குறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த கார்த்திகை வேற இடத்துக்கு மாத்தணும். அண்ணா நீங்களும் இவரும் போயிட்டு எப்படியாவது கார்த்திகை வேற இடத்துக்கு மாத்தணும். அதோட கார்த்தியை மாத்துற விஷயம் அங்க உள்ள மேனேஜருக்கு கூட தெரியக்கூடாது. இதை சொன்னதோட மகாலிங்கமும் சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேரா அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு மேனேஜரை பாக்குறாங்க. மேனேஜர் கேக்குறாரு, வாங்க சார், உங்க நீங்க அனுப்பின ஆளு பாதுகாப்பா தான் இருக்காரு. மகாலிங்க சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும், அவனை சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். உடனே அவரும் சரிங்க சார் போய் பாருங்க அப்படின்னு சொன்னதோட மகாலிங்கமும் அந்த பசுபதியும் போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த ரூமுக்குள்ள கார்த்தியை காணும். என்னடா இது, நம்ம அவனை எங்கேயாவது கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா அவன் இந்த ரூமுக்குள்ள இல்லையே, அவன் எங்க போனான் அப்படின்ட்டு அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா மேனேஜர் கிட்ட, யோ கார்த்தியை பத்திரமா பார்த்துக்க சொல்லி தானே உங்ககிட்ட அனுப்புனேன், எங்கேயா கார்த்தி? மேனேஜர் சொல்றாரு, சார் அவரு ரூம்குள்ள தான் சார் இருந்தாரு, எங்கேயும் போகலையே. அப்ப மகாலிங்க சொல்றாரு, நாங்க இப்ப போய் பார்த்துட்டு தான் வந்தோம், அந்த ரூம்குள்ள அவன் இல்லை. ஏங்க? இது கேட்டதோட மேனேஜர் அதிர்ச்சியாகி, இருங்க சார் நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நேரா கார்த்தி இருந்த ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கார்த்தி இருக்கானா அப்படின்னு பார்த்தா அங்க கார்த்தி இல்லை. அதை பார்த்ததோட மகாலிங்கி கேட்குறாரு, ஒருவேளை அந்த மாயா வந்து கார்த்தியை தூக்கிட்டு போயிருப்பாளோ? அப்ப பசுபதி சொல்றாரு, யோ அவெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாயா, வேற ஏதோ நடந்திருக்கு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏற்கனவே கார்த்திக்கு பொம்பளை சமாச்சாரம் இருக்கு, அப்படி ஏதாவது ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக போயிட்டானோ என்னமோ. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, யோ என்னையா இப்படி பேசுற? மகாலிங்க சொல்றாரு, ஃபர்ஸ்ட் மேடத்துக்கு நீங்க ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்லுங்க. இது கேட்டதோட மகாலிங்கம் சொன்னதை கேட்டுட்டு பசுபதி நேரா புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. புவனேஸ்வரி ஃபோனை பார்த்துட்டு, கார்த்தியை அதுக்குள்ளேயுமா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கண்ணா எங்கண்ணா கார்த்தியை ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்க? பசுபதி சொல்றாரு, அம்மாடி நான் சொல்றேனேன்னு பொசுக்குன்னு கோவப்பட்டுறாத, கார்த்தியை காணுமா? இது கேட்டதோட புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. என்னண்ணா சொல்றீங்க, கார்த்தியை காணுமா? என்னண்ணா இப்படி சொல்றீங்க, அவன் அங்கதான் இருப்பான் பாருங்க, மேனேஜர் கிட்ட கேளுங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, அதெல்லாம் கேட்டுட்டேம்மா, அவருக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு, ரூமுக்குள்ளதான் இருந்தான், எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்களே. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்தேன், அதை பாருங்க. இது கேட்டதோட பசுபதியும் சரிம்மா நான் பாக்குறேன் அப்படின்ட்டு நேரா மேனேஜர் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, கார்த்தி எந்த நேரத்துல கடைசியா பாத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? மேனேஜர் சொல்றாரு, சார் நான் காலையில கூட பார்த்தேன் சார், அவரு காணாம போய் ஒரு 2-3 மணி நேரம் தான் இருக்கும். பசுபதி சொல்றாரு, அப்ப 2-3 மணி நேரம் இந்த ஹோட்டல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறதுக்கான சிசிடிவி இருக்குல்ல, அதை காமிங்க. மேனேஜர் சொல்றாரு, சரிங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கார்த்தி ரூமுக்கு ஆப்போசிட்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. அப்ப கார்த்தி தான் தானா கதவை திறந்துட்டு வெளியில வராரு.
வெளியில வந்துட்டு கேப்பும் மாஸ்க்கும் போட்டுட்டு கிளம்பி எங்கேயோ போறாரு. இதை பார்த்ததோட மகாலிங்க சொல்றாரு, சார் நான் தான் அப்பவே சொன்னனே, இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு பொம்பளை சமாச்சாரத்துல தான் சிக்கியிருக்கான். இல்லைன்னா இவன் இப்படி போற ஆளே கிடையாது. இப்படி போய் புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னதோட பசுபதி ஷாக் ஆகி, யோ யாரை பார்த்து என்ன பேசுற, கொஞ்சம் மரியாதையா பேசு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. மகாலிங்க சொல்றாரு, இப்ப பேசி என்ன பண்றது, அவன் தான் போயிட்டானே, இப்ப மட்டும் குருவரன் அவனை நேரடியா பார்த்தா அவ்வளோதான், நம்ம எல்லாருமே கூண்டோட ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அப்ப பசுபதி சொல்றாரு, யோ சும்மா இரியா, அவன் எங்க போயிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியில வராங்க. புவனேஸ்வரி பதட்டத்திலேயே பசுபதிக்கு ஃபோன் பண்ணி, என்னென்ன என்ன ஆச்சு? அப்ப பசுபதி சொல்றாரு, அம்மாடி அவன் எங்க போனான் அப்படிங்கிறதே தெரியலம்மா, யாரும் அவனை கூட்டிட்டு போகல, அவனாதான் வெளியில வந்திருக்கான். புவனேஸ்வரி சொல்றாங்க, அவனா வெளியில வந்திருக்கானா, அவனா எதுக்கு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்படுறாங்க. அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஒருவேளை இது மாயாவோட திட்டமா இருக்குமோ, அந்த கார்த்தியை பிடிக்கிறதுக்காக மாயா ஏதாவது பிளான் பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க மகாலிங்கம். பசுபதி, யோ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரியா, ஏற்கனவே நாங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கோம், நீ வேற ஏதாவது சொல்லி எங்களை டென்ஷன் கலப்பாத. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை தான் சொன்னேன், நான் இன்னும் உங்களை கோவப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா சொன்னேன். அதுக்கு மகாலிங்கம் சொன்னதை கேட்டுட்டு பசுபதி சொல்றாரு, சரி போதும் இதோட நிப்பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் நினைச்சது சரிதான், மாயாதான் பிளான் பண்ணி கார்த்திய வர வச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு ஃபாரின் பொண்ணு மாதிரி பேசினாங்கல்ல, இந்தியாவுக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒன்ன பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா கார்த்திய வெளியில வர வச்சுட்டாங்க. கார்த்தியும் வெளியில வந்துடுறாரு. அப்ப மாயா ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க குருவரன் போலீஸோட. அப்ப கார்த்தி அங்க இருந்து வந்துட்டு, என்னது இன்னும் அவங்கள காணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப மாயா சொல்றாங்க, பாத்தீங்களா சார், நான் சொன்ன மாதிரியே அவன் வந்து நிக்கிறான். குருவரன் சொல்றாரு, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி செத்த மாதிரி நாடகம் போட்டும் பொண்ணுங்க பின்னாடி வருவான், இவனை சும்மா விடக்கூடாது மாயா. மாயா சொல்றாங்க, ஆமா சார், இந்த மாதிரி பொறுக்கிகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட இடமே கொடுக்க கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா டக்குன்னு அந்த கார்த்திய போலீஸ் அரௌண்ட் பண்றாங்க. அப்ப செம ஷாக் ஆகுறாரு கார்த்தி. அப்ப மாயா அந்த இடத்துக்கு வராங்க. மாயாவை பார்த்ததோட கார்த்தி மாயாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, டேய் என்னெல்லாம் பிளான் பண்ணி என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையுமே ஏமாத்தின, இப்ப நீ சரியா மாட்டிக்கிட்ட, இனிமே நீ எங்கேயுமே தப்பிக்க முடியாது. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம இந்த பிரச்சனையில தலையிடாத, மரியாதையா என்னை விடு. அப்ப குருவரன் சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ, இப்படி செத்த மாதிரி நாடகம் போட்டுட்டு, இங்க பாரு உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை சரியா கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திய கைது பண்ண விஷயம் வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரிய வருது, புவனேஸ்வரிக்கும் தெரிய வருது. புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு, ஐயோ கார்த்திய கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, நான் தான் அப்பவே சொன்னனே, அந்த கார்த்தி தானா போயிருக்க மாட்டான், இது கண்டிப்பா அந்த மாயாவோட பிளானா தான் இருக்கும் அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன்ல, கொஞ்சமாவது கேட்டீங்களா, உங்களோட சேர்ந்து இப்ப நானும் மாட்ட போறேன். அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம தயவு செஞ்சு இந்த மாதிரி கோபத்தை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்காத அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே நேரத்துல நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, இதுக்கப்புறம் எப்படி கார்த்தியை காப்பாத்துறது? மகாலிங்கம் கேக்குறாரு, இதுக்கப்புறமும் கார்த்தியை காப்பாத்த முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல, கண்டிப்பா அவனை காப்பாத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, எல்லாமே உங்களாலதான். மகாலிங்கம் சொல்றாரு, என்னாலயா? இங்க பாருங்க, நான் வந்துட்டு இதுக்கும் எனக்கு எந்தவித சம்மந்தமும் இல்ல. புவனேஸ்வரி சொல்றாங்க, அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஜானகியும் மாயாவும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஊரை கூட்டி இருந்தீங்கன்னா அப்பவே அவளை தூக்கி உள்ள வச்சிருக்கலாம். ஆனா நீங்க வந்துட்டு இப்படி சாதாரணமா விட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரகுராம் கிட்ட, பெரியப்பா நான் சொன்ன மாதிரியே அந்த கார்த்திய கைது பண்ண வச்சுட்டேன். இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரகுராம். என்ன சொல்ற? ஜானகி சொல்றாங்க, ஆமா ஆமாங்க, அந்த கார்த்தி சரியான மோசக்காரன், அவனுக்கு போயிட்டு
நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணோம். இது தெரிஞ்சுதான் மாயா எப்படியாவது கார்த்திகிட்டேந்து தனாவை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் கதிரை தாலி கட்ட சொன்னது. இது கேட்டதோட நம்ம ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப இத்தனை நாளும் நான் கதிரை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேனா? என் பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்த நினைச்சவனை போயிட்டு நான் தப்பா நினைச்சிட்டானா அப்படின்னு ரகுராம் ரொம்ப கவலைப்படுறாரு. அப்பதான் மாயா சொல்றாங்க, பெரியப்பா இப்பமும் கூட ஒன்னும் டைம் போகல. நீங்க இப்ப நினைச்சா கூட அவங்க 2 பேரையுமே சேர்த்து சந்தோஷமா வாழ வைக்கலாம். சொல்லுங்க பெரியப்பா. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, உண்மை தெரிஞ்ச பிறகு நான் எப்படி சும்மா விடுவேன், அவங்கள கண்டிப்பா நான் ஒண்ணு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம தனாவும் கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப பத்மாவும் பார்வதியும் இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம சீனு இதையெல்லாம் பார்த்துட்டு, அப்ப மாயா மேல எந்த தப்புமே இல்லையா, நம்ம தான் மாயாவை ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டோமா அப்படின்ட்டு சீனு கவலைப்படுறாரு. அப்ப ரகுராம் நேரா தனாவை கூப்பிட்டு, மாடி இத்தனை நாளும் நான் கதிரை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இங்க பாருமா, கதிர் ரொம்ப நல்லவன். உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் அவன் இப்படி பண்ணிருக்கான். அப்ப தனா சொல்றாங்க, ஆமாப்பா எனக்கு தெரியும். அப்ப ரகுராம் சொல்றாரு, என்னம்மா சொல்ற, உனக்கு தெரியுமா? தனா சொல்றாங்க, ஆமாப்பா இந்த கார்த்தி எப்படி வெட்டவன் அப்படிங்கறத மாயாக்கா என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் மாயாக்க மேல அதிகமா கோவப்படல. அவங்க சொன்னத அப்படியே நம்புனேன். அந்த கதிர் கார்த்தி இப்படியெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலப்பா. அந்த புவனேஸ்வரி குடும்பத்தை நம்ம நம்பி ஏமாந்துட்டோம். அவன் குடும்பத்தை நம்ம நம்பி இருக்கவே கூடாது. நம்ம எப்படி அவங்கள விட்டு தொலைவிலேயே இருந்தோமோ அதே மாதிரி தூரத்திலே இருந்திருக்கணும். அவங்க குடும்பத்தோட சம்பந்தம் பேசினது ரொம்ப தப்பாகிருச்சு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. கதிர் என்னோட வளர்ப்பு அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டான். ஜானகி சொல்றாங்க, ஆமாங்க, கதிர் நம்மளோட வளர்ப்பு அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டான். அவனை மாதிரி ஒரு மருமகன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பாருங்க, இனிமே வந்துட்டு நீங்க கதிரை தப்பா பேசாதீங்க. கதிர் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு நிறைய சர்டிபிகேட் கொடுக்குறாங்க ஜானகி. அப்ப ரகுராம் சொல்றாரு, இனிமே அந்த கார்த்தியோட பிரச்சனை நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியை கொண்டு போய் ஜெயில அடைக்கிறாங்க. கார்த்தி அந்த குருவரனை பார்த்து, இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, என் அத்தைய சொல்லி குடுக்க சொல்றேன். குருவரன் சொல்றாரு, என்ன உன் அத்தை தான் பணத்துக்கு ஆசைப்படாம நீதி நேர்மை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, இப்ப என்ன நீ பணத்தை எடுத்துக்கொண்டு சொல்ற, மரியாதையா உள்ள இரு அப்படின்னு சொல்லிட்டு சாமையா ரிப்பீட் பேசுறாரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி இங்க இருந்து வந்துட்டு அந்த குருவரன்ட்ட, இங்க பாரு, இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிடலாம். நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், என் அண்ணன் பையனை விற்று. குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரி பேரம் பேசுனீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களையும் சேர்த்து உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு குருவரன் மாஸ் பண்றாரு. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து புது புது அப்டேட்ஸை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.